மக்களே வணக்கம். இன்னைக்கு டிவிகே அரசு இந்த தமிழகத்துக்கு என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். சோ கரூர்ல கடந்த 15 வருஷமா பாலத்தை கட்டிட்டாங்க. ஆனா அது பயன்படுத்த முடியாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கரூர் அமராவதி ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆத்துக்கு குறுக்க கட்டப்பட்ட பாலம் தான் அது. அந்த பாலத்தை யூஸ் பண்ண முடியாம, இணைப்பு சாலை வசதி இல்லாம மக்கள் ரொம்ப வருஷமா அவதிப்பட்டு வந்திருக்காங்க. 15 வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 15 வருஷமா எத்தனையோ ஆட்சி மாறி மாறி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 3 முறை அப்படின்னு வச்சுப்போமே. ஆனா இது வரைக்கும் அதுக்கான ஒரு வசதி செஞ்சு தரப்படல. அதாவது நம்ம மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜய் மாமா எங்களுக்காக நீங்க தான் இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்ட விதமா இந்த ரீல்ஸ் அங்க ரீச் ஆகி, அதாவது ரீல்ஸ் ஆட்சி தான் நீங்க ரியல் ஆட்சி எங்க கேட்டீங்க இல்லையா, அந்த ரீல்ஸ் ஆட்சி தான் இன்னைக்கு ரியலா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்வேன். ஆமாங்க, அது அந்த ஒரு ரீல்ஸ் போய் ஒரு பெரிய ஒர்க் ஆயிருக்கு. அந்த ஒர்க்னால இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்த ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த பாலத்தை யூஸ் பண்ணலாமா, ஏன்னா கட்டி 15 வருஷம் ஆகுது, சோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த பாலத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் நியூஸ் வரும் நானும் நம்புறேன். அதே மாதிரி சீக்கிரத்திலே இனிப்பு சாலை போட்டு அந்த மக்களுக்கு ஒரு வசதி செஞ்சு தருவாங்க அப்படின்றத நான் நம்புறேன். இதுதான் டிவிகே ஆட்சியோட மாற்றத்துக்கான ஆட்சி அப்படிங்கறத முழுமையா நான் சொல்றேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சோ மக்களே, இது மக்களுக்கான ஆட்சி, மாற்றத்துக்கான ஆட்சி. நான் இது பெருமையா சொல்லிப்பேன். இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.